Good morning students. I am MRK. Today 10th standard max பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 7 mensuration exercise 7.2 first sum a 14 meter deep well with inner diameter 10 meter dug and the earth taken out is evenly spread all around the well. அதாவது ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறை தோண்டி இது அந்த ஃப்ளோர் ஏரியான்னு வச்சுக்கோ, அந்த இது கிரவுண்ட் ஏரியான்னு வச்சுக்கோ, இதுக்கு சுற்றி போடுறாங்க. அப்படியே வெளியே தூக்கி 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 மண்ணை போட்டோம்னா இது ஒரு இது மேலே இப்படி ஒரு ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு எம்பாக்மெண்ட் மாதிரி, அதாவது ஒரு சுற்றி இப்படி ஃபார்ம் ஆகும். புரியுதா சொல்கிறது? இதோட இது இங்கே இப்படி மேலே வரும். இதை மட்டும் போட முடியாதுல்ல, இப்படி வரும், ஹைட்டு சுற்றி போட்டிருக்க மாதிரி வரும். இதோட இந்தோட இந்த இந்த பகுதி தான் மேலே இங்கே காட்டுற மாதிரி காட்டியிருக்கேன். சரியா? சுற்றி போட்டே வர மாதிரி. இது இப்படி இருக்க மாதிரி இருக்கணும், அட்டாச்சு மாதிரி. ஆனால் அது போட்டால் உனக்கு இது எக்ஸ்ட்ரா ஹைட். இதோட ஃப்ளோர் இருந்துருச்சு, இது மேலே வெளியில் போட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்படியே இது உயரமாகிட்டே இருக்கும். சரிதா சொல்கிறது? சுற்றி மண் போட்டுக்கிட்டே வரோம். இது ஃப்ளோர் கிரவுண்டு, இது கிரவுண்ட் ஏரியா. சரியா? பார்த்து பொறுமையாக அது பண்ணிக்க. இதுதான் அந்த எம்பாக்மெண்ட் அப்படின்றது. சுற்றி இது திக்னஸ், வித்து இது இன்னர் ரேடியஸு. இது இன்னர் ரேடியஸ். இந்த இடத்துல போட்டாலும் சரி, இங்கே போட்டாலும் சரி. சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்கு? டீப் கொடுத்துருக்கு, வெல்லுடைய ஆழம் கொடுத்துருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. எவ்வளோ கொடுத்துருக்கு? டீப்னா ஹச் கிவன் 14 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே. டயாமீட்டர் கொடுத்துருக்கு, இன்னர் டயாமீட்டர் டி 10 மீட்டர்னு கொடுத்துருக்கு. அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஸ்மால் ஆர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 5 மீட்டர்னு கிடைக்கும். அடுத்து வித்து கொடுத்துருக்கு, எம்பாக்மெண்ட் வித்து அப்படின்றது 5 மீட்டர்னு கொடுத்துருக்கு. கேபிட்டல் ஆர்ஸ் ஈக்குவல் டு திக்னஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது அதாவது வித்து ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு அர்த்தம். அப்போ கேபிட்டல் ஆர் வேணும்னா வித்து ப்ளஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு அர்த்தம். கேபிட்டல் ஆர்ஸ் ஈக்குவல் டு வித்து 5, ஸ்மால் ஆரும் 5. அப்போ கேபிட்டல் ஆர் எவ்வளவு? 10 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இப்போ நான் கேட்டிருக்கு, என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த எம்பாக்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த மண்ணள்ளி போட்டிருக்கோம்ல வெளியே, இந்த இது அதனுடைய ஹைட் என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ இந்த உள்ள வால்யூம் தானே எடுத்து வெளியில் போட்டோம். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் என்னது, அதுவும் ஹாலோ சிலிண்டர் ஷேப்பில் வருது. வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு அர்த்தம். ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா உள்ள வெளியில் வருதுல, இது உள்ள இந்த சிலிண்டருக்குள்ளது வெளியில் தூக்கி போட்டிருக்கோம். அப்போ இது ஹாலோ சிலிண்டர் சேஃப் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr²h. இதுக்கு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் ஹச்னு வேணால் போட்டுக்க. ஹச்ன்றது எம்பாக்மெண்ட்டுடைய ஹைட்டுன்னு வச்சு, ஹைட் ஆஃப் த எம்பாக்மெண்ட் அப்படின்னு வேணால் எழுதிக்கலாம். ஹச்ன்றது என்னது? ஹைட் ஆஃப் த எம்பாக்மெண்ட் அப்படின்னு வேணால் எழுதிக்க. ஹைட் ஆஃப் த எம்பாக்மெண்ட் அப்படின்னு எழுதிக்கிறணும். இல்லை கடைசியில் கொண்டு போய் கொடுக்கணும் ஆன்சரை. கடைசியில் கொண்டு போய் ஆன்சரை கொடுக்கணும். சரி, பை கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட்டு. ஆர் ஸ்கொயர் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்க, 5 × 5. ஹச் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்க, 14. இங்கே என்ன இருக்கும்? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் 10² மைனஸ் ஆர் ஸ்கொயர் என்ன இருக்குது? 5². ஓகே. ஹச் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. 5 × 5 × 14 ஈக்குவல் டு 100 மைனஸ் 25 இன்ட்டு ஹச். அப்போ 75ன்னு வந்துடும், ஹச்ன்னு வந்துடும். இங்கே என்ன இருக்குடா? 5 × 5 × 14. அப்போ 5 × 5 × 14 டிவைடட் பை 75 ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு வந்துடும். அடிச்சிட்டோம் அப்படின்னா 5 டேபிள் அடிப்போம். 1 5 is 5, 2 5 are 1 5 is 5, 5 5 are 25, 1 5 is 5, 3 5 are 15. அப்போ கேபிட்டல் ஹச் இஸ் ஈக்குவல் டு 14/3 அப்படின்னு வருது. 14/3 அப்படின்னு வருது. அடிக்கிறோம். 3 3s are 9, 4 3s are 12, 4 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஹச்சு. ஓகே. பாயிண்ட்டு 12 போச்சுன்னா 2 இருக்குது. அப்போ மிச்சம் என்ன வரும்? 6 3s are 18, 0 சேர்த்தோம்னா மறுபடியும் 2 இருக்கும். 6 3s are 18. அப்போ 4.66 மீட்டர் அப்படின்னு போயிட்டே இருக்கும். 4.66 மீட்டர் அப்படின்னு போயிட்டே இருக்கும். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.